ஹாய்ங்க. கொரியன் நூடுல்ஸ் ட்ரை பண்ணலாமா? அதுவும் இந்த ஸ்பைசி நூடுல்ஸ். எனக்கு இது எப்படி செய்யணும்னே ஐடியா இல்ல. ஸோ சைடில் அவங்க குடுத்தத வச்சு தான் நான் செய்ய ஆரம்பிச்சேன். அந்த கவர பிரிக்கலான்னு பார்த்தா, எனக்கு வந்த சோதனை கடைசியா சிசர்ல தான் பிரிச்சேன் நானு. உள்ள ஒண்ணும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லைங்க. அவங்க குடுத்துருக்க அந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா குண்டா இருந்தது. அப்புறம் அவங்க சீசனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து சுடு தண்ணிய வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, அந்த நூடுல்ஸை வந்து அந்த சுடு தண்ணியில போட்டேன். கொரியன் நூடுல்ஸில் அதனால தான் சாப்ஸ்டிக்கில் ட்ரை பண்ணேன். இது வெந்துருச்சா வேகலையான்னு வேறு எனக்கு பார்த்தாவே தெரியலங்க. மேகியாக இருந்தால் டக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு சுத்தமாக தெரியல. அதனால் அவங்க கவர் பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தேன். அதில் 5 மினிட்ஸ்னு போட்டிருந்தது. ஸோ 5 மினிட்ஸ் ஆயிருந்ததுன்னு சொல்லிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ட்ரெயின் பண்ணிட்டேன் தண்ணியை. இந்த சாப்ஸ்டிக்கை வச்சு என்னால் வாட்டர் ட்ரெயின் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்தினால நான் கரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த நூடுல்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. நான் எடுக்க பாத்திரம் வேறு சாஞ்சிருச்சு அடுப்பில். எனக்கு கீழே தண்ணி ஊற்றிடுன்னு வேறு பயமாயிடுச்சு. ஸோ ஃபைனலி ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் நூடுல்ஸ் இப்படி தான் இருந்தது. அவங்க கொடுத்துருக்க சீசனிங் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமே தான் அந்த சீசனிங் ஆயில் போடணுன்னாங்க. அந்த சீசனிங் ஸ்மெல்லே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் நானும் பண்ணேன். அந்த ஆயில் அநியாயத்துக்கு ரெட்டாக இருந்தது. என் கையெல்லாம் ஒட்டிடுச்சு. நானும் வாஷ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமேட்டு அந்த ஸ்டெயின் போகவே இல்லை. இதில் மிக்ஸ் பண்ணும்போது சுட்டுக்கிட்டேன் நான். இந்த நூடுல்ஸை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வாயில் போட்டோடனே டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிடும்போது அந்த காரமே தெரிஞ்சுது. நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கீங்க, கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பை.